விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாசம் எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கும், என்ன மாதிரி லாபம் அவங்க வாழ்க்கையில வரப்போகுதுன்றத பத்தி நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் போது நம்ம பார்க்க போறோம். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் எப்படி ஒரு எறும்பை போல ஒரு சுறுசுறுப்பா இருப்போம். அதே பார்த்தீங்கன்னா பெண்கள் மனசு சுறுசுறுப்பா இருக்கும், உடல் கொஞ்சம் அந்த அளவு ஒத்துழைப்பு கொடுக்குது. மனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா ஹைப்பரா இருப்பாங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய அவங்க கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டா போதும், அது எவ்வளவு சீக்கிரம் முடிக்கலாம்ன்ற மாதிரி அப்படியே சுறுசுறுப்பா இருந்து இதனாலேயே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செய்யக்கூடிய வேலையை சரியா செய்யணும், சிறப்பா செய்யணும் என்ற ஒரு அழுத்தம் எல்லா விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா இருக்கும். ஸோ இப்படி உள்ள விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை உங்க மேல உங்க ராசியில விழுது. அப்போ குரு பார்த்தா கோடி நன்மை என்பது இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னன்னாக்கா அந்த கோடி நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் குழந்தை பேருக்காக காத்திருந்த இல்லை குழந்தை பேருக்காக முயற்சி எடுத்தவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பேரு கிடைப்பதற்காக ஒரு காலகட்டமா இருக்கு. இதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட பணத்தை கொடுத்து அந்த ஏமாந்தவங்களுக்கு அந்த பணத்தை திரும்பி கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வழிவகைகள்லாம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த கடனை இல்லை கொடுத்த விஷயங்கள் எல்லாமே திருப்பி உங்களுக்கு பாக்கியமா கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதுக்கான முயற்சிகளில் நீங்க ஈடுபடலாம். இந்த காலகட்டத்தில் என்னக்கா ஆன்மீகம் ரொம்ப அப்படியே மனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் ஏதோ ஒன்று கிடைத்த ஒரு நிறைவா இருக்கும். புரியுங்களா? ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னன்னாக்கா இந்த இறை வழிபாடு கொஞ்சம் அழுத்தமா இருக்கும். ஏன்னா அந்த விஷயத்த செஞ்சு முடிக்கணும்ன்ற அந்த ஆர்வம் என்னன்னாக்கா உங்களை ஒரு அழுத்தத்துல தள்ளிவிடும். ஸோ அதனால என்னன்னாக்கா ஆன்மீகம் கொஞ்சம் அழுத்தம், இந்த பூஜை முறைகள் செய்யக்கூடிய ஆன்மீகத்தில் இருக்கவங்க என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஒரு சிறிய அழுத்தம் என்பது. அதே போல என்னக்கா குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல இப்ப குழந்தைகளோட எதிர்காலத்தை என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்களோ, இப்போ படிக்காத குழந்தையாச்சும் என் குழந்தை சரியா படிக்க மாட்டேது, மார்க் வாங்க மாட்டோம் அப்படின்ற கூடிய எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைகளால் ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா மார்க் வரும்போது நல்ல மார்க் வாங்குவோம் இந்த காலகட்டத்தில். ஸோ குழந்தைகளால் இருந்த அந்த அழுத்தம் மாதிரி இப்போ ஒரு ஹாப்பியஸ்ட் திங்கு இல்லை ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னன்னாக்கா குலதெய்வ வழிபாடை செய்வாங்க. குலதெய்வத்தோட அருளை குலதெய்வம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதாவது குலதெய்வத்தோட பரிபூர்ண அருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். ஸோ அதே போல் என்னக்கா நிறைய பேர் மனம் ஆன்மீகம் இருக்கிறதுல புதிய இறை வழிபாடு செய்வது இல்லை குருவோட ஆசீர்வாதங்களை நிறைய பேர் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு என்னக்கா ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கு குருவோட தீட்சை பெறுவது, சரிங்களா, குருவோட உபதேசங்களை வாங்குவது இல்லை நிறைய இந்த தியானம் இந்த மாதிரியான நிறைய பயிற்சிகள் ஈடுபடுவது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. இல்லைனாலும் கண்டிப்பாக ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னக்கா சிறிய எல்லா விஷயத்தையும் சிறப்பாக செய்யும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கான தேக பலம் என்பது இந்த காலகட்டத்தில் குறைவதால் சிறிய உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள். குறிப்பாக என்னன்னாக்கா அந்த அடி வயிற்றுல உஷ்ணத்தினால சரியா ஜீரணமாகாது இல்லை அடிவயிறு வலி இந்த மாதிரியான சிறிய உபாதைகளும் உங்களுக்கு வரும். அதனால என்னன்னாக்கா முறையான உணவு பழக்கத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கடைபிடிச்சுக்கணும், சரிங்களா. அதே போல என்னன்னாக்கா இந்த காலம் நிறைய வீட்டுக்காக நிறைய அந்த அலங்கார பொருட்கள் வாங்கி ஒரு மன மகிழ்ச்சி என்பது இருக்கும். இல்லை நிறைய சுப விரயங்கள் வீட்டுக்காக ஃபர்னிச்சர் வாங்குவது இல்லை வீட்டுக்காக ஒரு சோஃபா வாங்குவது. இந்த காலத்தில் நிறைய பேர் என்னக்கா இந்த கட்டில் வாங்குவாங்க, பெட்ரூமில் போடக்கூடிய கட்டில் வாங்கக்கூடிய நல்ல ஒரு டிசைனாக கட்டில் வாங்குறது இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த காலத்தில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு. அதே போல் என்னக்கா குறிப்பாக கிச்சனில் கூட நிறைய பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிச்சனில் ஒரு மாடலில் கிச்சன் பண்ணுறது, ஏதோ ஒரு டிசைன் போடுறது, கிச்சனில் கூட கிச்சனை அலங்கரிப்பு இல்லை கிச்சனை தூய்மைப்படுத்துவது இந்த மாதிரியான விஷயம். ஏன்னா நிறைய பேர் கிச்சனை வருஷத்துக்கு பொங்கல் தீபாவளிக்கு தான் க்ளீன் பண்ணுவோம். அதே போல் விருச்சிக ராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் கிச்சனை க்ளீன் பண்ணி அதை ஏதாவது டெக்கரேட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லைனாலும் கண்டிப்பாக இந்த காலத்தில் செய்வாங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை கிடைக்காதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வீடு தேடி வரும்னு சொல்லலாம். வேலைக்காக தேடக்கூடியவங்களுக்கு இந்த காலத்தில் வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் எல்லாமே
நீங்க இருக்கக்கூடிய இடத்த வரும் ஒருத்தருக்கு நிறைய பேர் என்னக்கா ஒரு வேலை செஞ்சுட்டு இன்னொரு வேலையை செய்வாங்க. வேலையிலே இன்னொரு வேலை செய்வது, பிசினஸ் இன்னொரு பிசினஸ் செய்வது, பிசினஸ்க்குள்ள இன்னொரு பிசினஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஸோ என்ன இருந்தாலும் சரி, வீட்டில் கொஞ்சம் இந்த எங்கேயாவது வீட்டில் போனீங்கன்னா சரி, வீட்டில் மட்டும் சரி அந்த நிறைய ஒட்டடை, நீ என்ன க்ளீன் பண்ணாலும் சரி, வீட்டில் எப்படியாவது ஒரு சின்ன அழுக்கு வந்துடும். அதுவும் குறிப்பாக என்னன்னாக்கா இந்த கால விருச்சிக ராசிக்காரங்கள வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வாசல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒட்டடை நிறைய வரதான் செய்யும். அதை அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டே இருங்க. உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.